Hi friends, welcome to Bhavani Aari Creatives. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு 2 சிம்பிள் ப்ளவுஸ் வந்து காட்ட போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் அண்ட் இன்னொன்று வந்து மஸ்டர்ட் கலர். ஸோ இது வந்து சிம்பிள் ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சுகர் பீட்ஸ் அண்டு சுகர் பீட்ஸில் வந்து லோடிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து saree வந்து பிங்க் கலர். ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பிங்க் கலர் ஸ்டோன் அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது கொஞ்சம் ஒரு 1.5 இன்ச் கிட்ட நான் கேப் விட்டு விட்டு ஒட்டியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே 1.5 இன்ச் கிட்ட கேப் விட்டுட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாரீக்கு என்ன கலரோ ஸோ அது மாதிரி நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்ட பிறகு நான் என்ன பண்ணேன், ஸ்டோன் ட்ரை ஆன பிறகு இங்கே ஸ்டார்டிங் இந்த இடத்துல இருந்து அப்படியே ரொட்டீனாக இப்படியே சுகர் பீட்ஸ்லேயே வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி இதுவும் வந்து நாங்கள் பேசிக்கில் சொல்லி கொடுக்குற ஸ்டிச் தான். ஸோ இது வந்து செயின் மாதிரி போடுவோம். அதுக்கு பதில் நான் இப்போ ஸ்டோன் ஓட்டிட்டு சுகர் பீட்ஸ்லேயே வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இது மாதிரி அவுட்ரு மாதிரி கொடுத்துட்டே வாங்க. ஸோ அது மாதிரி கொடுத்து முடித்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த இடத்துல இந்த இடம் வந்து கேப் மாதிரி இருந்தது. ஸோ அதனால் இங்கே ஒரு சுகர் பீடு வந்து நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா 4ஆம் நம்பர் பீடு எடுத்து இந்த இடத்துல ஒரு லைன்ஸ் மாதிரி ஒரு பீடாக ஸ்டிச் பண்ணிட்டு போனேன். அப்படியே வைக்காதீங்க. ப்ளவுஸ் விட்டு ஃப்ரேம் விட்டு ப்ளவுஸ் கழட்டும் போது இந்த இடம்லாம் வந்து தூக்கிட்டு நிற்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக தையுங்க. இந்த 4ஆம் நம்பர் பீடு வந்து தனித்தனியாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிடும், நல்லாவும் இருக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு சிம்பிள் டிசைன்ஸ். ஓகேங்களா? இவங்களுக்கு ஹேங்கிங்ஸ்லாம் வேண்டான்ட்டாங்க, கொஞ்சம் ஏஜ்டு பர்சன். ஸோ அதனால் வந்து அவங்க டிசைன்ஸ் மட்டும் போதும் அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பேக் சைடு புட்டாஸ் எல்லாமே வந்து அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். ஃப்ரண்ட் நெக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே பொசிஷனில் தான் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் லோட் பண்ணிவிட்டு அண்டு இந்த ஸ்டோன் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பேர் வந்து சுகர் ஸ்டோன் சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அந்த நம்ம நார்மல் குந்தன் மாதிரி இருக்காது. இது மேலே வந்து கொஞ்சம் புள்ளியாக ஒரு மாதிரி டாட்ஸ் மாதிரி இருக்கும் இந்த ஸ்டோன்ஸு. சரிங்களா? இந்த ஸ்டோன் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு காட்டும்போது அது வந்து புரியும். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் அந்த ஸ்டோனு. நான் வந்து இது வந்து ஒரு சில டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து இந்த ஸ்டோன் வந்து நான் வைப்பேன். இது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் பார்க்க கிளிட்டரிங்காக. சுகர் ஸ்டோன் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். அந்த நார்மல் குந்தன் வந்து கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கும். இந்த ஸ்டோன் வந்து கொஞ்சம் நல்லா அழகாக மேலே அந்த கிளிட்டரிங்காக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோன் தான் வந்து நான் 2 ப்ளவுஸ்க்குமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து நம்ம ஹேண்டு பார்ப்போம். ஹேண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி வந்து கொஞ்சம் பத்தலை. அதனால் இந்த சைடு இருந்தது பார்ட்ரு நாங்கள் இப்படி வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒர்க் பண்ணி ஹேண்டுக்கு வந்து இப்படி எடுத்திருக்கேன். ஹேண்டுக்கும் அதே தான் ஆஸ் யூஷுவல் வந்து 2 லைன் சரி அண்ட் சுகர் பீட் லோட் அண்டு ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி பண்ணிவிட்டு அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிம்பிள் டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ப்ளவுஸ் பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2வது ப்ளவுஸு. இதுவும் வந்து அவங்க சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. ஒர்க் வந்து எதுவுமே ஹெவி வேண்டாம், எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிள் ஒர்க்காகவே போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாமே நான் வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 2 லைன்ஸ் ஜரி அண்ட் அதேமாதிரி சுகர் பீட் அண்ட் 4ஆம் நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட். திருப்பி அந்த ஸ்டோன்ஸ் வந்து அதுக்கு வந்து நான் 1.5 இன்ச் கிட்ட கேப் விட்டுருந்தேன். இதுக்கு வந்து ஒரு கால் இன்ச்சு தான், அதாவது 1/4 இன்ச்சுனா இவ்வளோண்டு கேப் தான் வந்து இங்கே பாருங்கள். இவ்வளோ கேப் தான் வந்து நான் இந்த ஸ்டோனே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தனித்தனியாக சுகர் பீடில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துடணும். கொடுத்து முடித்த பிறகு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இந்த 4ஆம் நம்பர் பீட்ஸை வந்து இந்த இடத்துல நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அதாவது இந்த கேப்லாம் இருக்குல்ல, இப்போ நம்ம இது கொடுத்து முடித்த பிறகு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு கேப் வரும். அந்த கேப்பில் வந்து நீங்கள் 4ஆம் நம்பர் பீட்ஸ் இங்கே அங்கங்கே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டோனுக்கு இந்த சுகர் பீட் போட்டு இந்த எண்டில் வந்து இந்த மாதிரி நான் 4ஆம் நம்பர் பீடும் 3ஆம் நம்பர் பீடும் கொடுத்துட்டேன். அதுக்கு சென்டர்லேயும் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ பார்க்க வந்து உங்களுக்கு ஒரு அடைப்பாக நல்லா ஃபினிஷிங், அதாவது நல்லா நெருக்கமாகவும் இருக்கும், கிராண்ட் லுக்காகவும் இருக்கும். ஸோ அது மாதிரி வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி ஹேங்கிங்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் யங் பர்சன் தான், அதனால் வந்து ஹேங்கிங்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு ஹேங்கிங்ஸும் வந்து நான் போட்டு கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி புட்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் ஒட்டி நான் அங்கங்கே வந்து சுகர் பீடில் புட்டாஸ் வந்து வச்சு கொடுத்துட்டேன். ஸோ இது வந்து பேக் நெக்கோட டிசைன்ஸு. ஸோ நம்ம இப்போ ஃப்ரண்ட்டு பார்க்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃப்ரண்ட்டும் ஆஸ் யூஷுவல் அதே தான் நான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த சுகர் பீடு, அந்த ஜரி லைன் சுகர் பீடு, 4 நம்பர் பீடு இது எல்லாமே சேம் அதே தான் ஃப்ரண்ட்க்கும் வந்து பண்ணியிருக்கேன். ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். ஹேண்டு பார்க்கலாம். இது வந்து துணி பத்தலை, ஸோ அதனால் அவங்களே ஸ்டிச் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் ஸ்டிச்சும் பண்ணலை. கிளாத்தும் பத்தாததுனால நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சைடு பாதி ஹேண்டு, அந்த சைடு பாதி ஹேண்டும் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த சைடு ஹேண்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் அதே தான், சேம் தான். இப்போ 2 லைன்ஸ் ஜரி அண்ட் 4 நம்பர் பீட் அண்ட் சுகர் பீட் போட்டு அந்த லைனை முடிச்சிட்டேன். முடித்த பிறகு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 8ஆம் நம்பர் பீட் எடுத்து சென்டராக வச்சுட்டேன். அதாவது ஸ்கேலில் நான் அளந்துக்கிட்டேன். இந்த லெவல் வந்து அளந்துட்டு இந்த சென்டருக்கு பார்த்தா மாதிரி 8ஆம் நம்பர் பீட், திருப்பி சுகர் பீட், திருப்பி 4 நம்பர் பீட், திருப்பி சுகர் பீட், திருப்பி 5ஆம் நம்பர் பீட் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி சுகர் பீட் வச்சுருக்கேன். இந்த பிங்க் ஸ்டோன் வந்து நான் நார்மல் குந்தன் இருக்கு இல்லையா, அந்த குந்தன் தான். அது வந்து 3ஆம் நம்பர் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவாக இது மாதிரி சுகர் பீட்ஸில் கிட்ட பாருங்கள், இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி வளைவாக போட்டு வந்துட்டு அதேமாதிரி அடுத்த லைன் சுகர் பீட், திருப்பி அதே மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி அகெயின் வந்து சுகர் பீட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அகெயின் வந்து 4ஆம் நம்பர் பீட் அண்ட் அதேமாதிரி சுகர் பீட் போட்டுட்டு திருப்பி இந்த குந்தன் ஸ்டோன்ஸ் வந்து நான் வந்து ஃபுல்லாக அந்த சுகர் ஸ்டோன் வந்து நான் ஒட்டிட்டு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அந்த ஹேண்டில் இருந்த மாதிரியே. ஸோ பார்க்க அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிள் டிசைனாக இருந்தாலும் கொஞ்சம் கிராண்ட் லுக்கில் அழகாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது, நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே புட்டாஸ் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 ப்ளவுஸுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் என்னோடய சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து ஒரு ஆர்டர்ஸ் இருக்குது, நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பை பை.